கால் பாதம் வழியாகவும் உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மெத்தட், அதுதான் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்த்தோம்னா நம்ம கால் பாதத்துல 60 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது. நைட்டு நம்ம தூங்கும் போது காலில் இந்த ஃபுட் பேச்சஸ் ஒட்டிட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில பார்க்கும்போது இந்த கலர் பிளாக் இல்ல ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட், கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ் இதெல்லாம் கால் பாதம் வழியாக வெளியில வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து இந்த ஃபுட் பேச்சஸ் பயன்படுத்தணும் எது வரைக்கும்னா இந்த ஒயிட் கலருக்கு திரும்ப எப்போ மாறுதோ அது வரைக்கும் பயன்படுத்தும். ஜென்ரலா ஒரு பாக்ஸ்ல 10 பேச்சஸ் இருக்கு. அப்ப 2 காலில் ஓட்டிட்டோம்னா 5 நாள் தான் வரும். 5 நாள்லயே பொதுவா திரும்ப ஒயிட்டுக்கு மாறிடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாக்ஸ் கண்டினியூஸா நம்ம பயன்படுத்தலாம். ஸோ 10 நாட்கள் தொடர்ந்து நம்ம கொடுக்கலாம். ஸ்டில் அதே மாதிரி பிளாக்கா தான் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஓரல் சப்ளிமெண்டேஷனுக்கு மாறிடலாம். ஆர் இன்னொரு 10 டேஸ் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஃபுட் பேச்சஸ் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த ஃபுட் பேச்சஸ் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி மோக்ஷா அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹர்ப். இது இந்த ஹர்புக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. யாருக்கு கொடுக்கலாம்? ஃபுட் பேச்சஸ் யார் வேணாலுமே ஓட்டலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனா மோஸ்ட்லி வாய் வழியா சப்ளிமெண்ட் எடுக்க முடியாத கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்க. ஏன்னா கிட்னி டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சப்ளிமெண்ட்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது இந்த ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான். அப்ப கிட்னி திரும்ப நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வருமா அப்படின்னா ஃபுட் பேச்சஸ் அதுக்காக இல்லை, கிட்னி செய்யக்கூடிய வேலையை ஃபுட் பேச்சஸ் செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான்.